Taste the Daily. நுங்கம்பாக்கத்தில் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் 10வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கானோர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது மயங்கி விழுந்த ஆசிரியை மலர்விழி அவசர ஊர்தி மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பினரை கைது செய்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை ஏவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. இதேபோன்று ஈரோடு, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறையிலும் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை திறனில்லாத ஸ்டாலின் அரசின் ஏவல்துறையினர் கைது செய்து ஜனநாயக விரோத செயலை அரங்கேற்றினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். 17, 18 மறியல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட முன்னுதாரணமாக அடையாள வேலை நிறுத்தம் தான். இனி வரும் காலங்களிலும் அரசு வழங்க தவறினால் தொடர் மறியல் போராட்டமும் நடப்பதற்கு ஏதுவாக அனைத்து வகைகளும் டிட்டோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 200 கோடி ரூபாய் வரி மோசடியை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரி மோசடி வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவின் பேரில் அதிமுக கவுன்சிலர் ரவி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளதால் நேர்மையான மூத்த IPS அதிகாரி தலைமையில் விசாரிக்கவும், குற்றவாளிகள் அரசியலில் செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் விசாரணைக்குள் கொண்டுவர வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள நாடக மேடையில் அமர்ந்து பள்ளி மாணவர்கள் கல்வி கற்பது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாமோதரன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்ததால் புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக கூறி சென்ற அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அங்கு இருக்கும் நாடக மேடையில் அமர்ந்து படித்து வருகின்றனர். மேலும் நாடக மேடையும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் உடனடியாக புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பட்டா மாறுதலுக்கு 3 ஆண்டுகளாக விண்ணப்பித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். டவுன் பகுதியில் விடியா அரசின் விளம்பர திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஆரணி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு ஷோ காட்டிவிட்டு சென்றார். அப்போது அங்கு வந்த சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் பட்டா மாறுதலுக்கு பலமுறை மனுகளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனையடுத்து அவர்களை திமுக மற்றும் அதிகாரிகள் அப்புறப்படுத்தி அடாவடியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் உங்களுடன் ஸ்டாலின் என்பது தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகம் என்பது அம்பலமாகியுள்ளது.